Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah amma ba'd. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலானுடைய நடுப்பத்தில் இறுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலானுடைய இறுதிப்பத்திற்குள் நுழையவும் இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் தொடராக இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த பிரார்த்தனைகள் என்ற தொடரிலே ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் பார்த்து வருகிறோம். இன்றைய இந்த வகுப்பினுடைய பிரார்த்தனையாக சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு கோருவதில் தலையாய துஆ. உண்மையில் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே அதிகமான பாவங்களையும் அதிகமான குற்றங்களையும் தவறுகளையும் செய்தவர்களாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களை பொறுத்தவரைக்கும் தவறுகளில் இருந்து விதிவிலக்கானவர்கள் யாருமே கிடையாது. பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா கூறிய விடயங்களை மாத்திரம் செய்யக்கூடியவர்கள் என்றால் மலக்குமார்கள் மாத்திரம்தான். மலக்குமார்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுதோ, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய எந்த காரியத்திற்கும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட விடயங்களை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மலக்குமார்கள். ஆனால் மனிதர்கள் இவர்களுக்கு நேர் மாற்றமானவர்கள். மனிதர்களுடைய பலகீனத்தினால் மனிதர்கள் இயல்பிலேயே தவறுகள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அவன் செய்கின்ற பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் இறைவனிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்காமல் நாங்கள் மரணிப்பதுதான் எங்களுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் எந்த அளவு சந்தோஷப்படுகிறான் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன ஒரு உதாரணம், ஒரு உவமையூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதன் பரந்த பரப்பிலான ஒரு பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே அவனுடைய வாகனம் தொலைந்து விடுகிறது. அப்பொழுது அவன் சுத்தி நாலா பக்கமும் பார்க்கின்றான். அந்த நேரத்திலே உண்பதற்கு உணவும் கிடையாது, உறங்குவதற்கு இடமும் கிடையாது. அதே நேரத்தில் அவன் செல்வதற்கு அவனுடைய வாகனமும் கிடையாது. இந்த நேரத்திலே அவன் தில்லாடி அந்த திக்காடி அவன் நிற்கின்ற பொழுதோ அவனுக்கு பின்னால் அந்த வாகனம் நிற்கிறது. அந்த நேரத்தில் அவன் படுகின்ற சந்தோஷம், அவன் படுகின்ற ஆனந்தம், இதைவிட அல்லாஹு தஆலா நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்காகவும் நாங்கள் செய்கின்ற அந்த தவறுகளுக்காகவும் இறைவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்ற பொழுது இதைவிட சந்தோஷப்படுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சின்ன உவமையூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அத்தோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு மிகவும் ஆழமான கருத்துடைய பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனை எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். ஷத்தாத் இப்னு அவுஸ் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي. இறைவா, நீதான் என்னுடைய இறைச்சகன், நீதான் என்னுடைய ரப்பு. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை அன்றி வேறு கடவுள் எனக்கு கிடையாது. ஹலக்தனி வ அன அப்துக, நீ என்னை படைத்தவன், நான் உன்னுடைய அடிமை. வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளுக்கும் வாக்குறுதிகளுக்கும் என்னால் முடியுமானவரை நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்கின்ற தீமையான காரியங்களிலிருந்து உன்னிடத்திலே நான் அதிகமாக பாதுகாவல் தேடுகின்றேன். அபூலக பினிஅமதிக அலைய வ அபூலக பிதம்பி, இறைவா,
நீ எனக்கு வழங்கியிருக்கின்ற நிஅமத்துக்களை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கின்றேன். அதே போன்று நான் செய்த குற்றங்களையும் தவறுகளையும் மறைக்காமல் உன்னிடத்திலே நான் பரம் சாற்றி உன்னிடத்திலே நான் ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். ஃபக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்துவிடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, ஏனென்றால் உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் இந்த உலகத்திலே வேறு ரப்பு வேறு இறைச்சகன் கிடையாது என்ற இந்த அழகிய இந்த துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். யார் இந்த துஆவை தூய்மையான எண்ணத்துடன் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதுகின்றாரோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை ஒருவர் முற்பகல் நேரத்தில் ஓதி மாலை நேரத்திற்குள் அவர் மரணிக்கின்றாரோ, ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவர்க்கவாசிகளில் ஒருவராக அவர் மாறிவிடுகிறார். அதே நேரத்தில் ஒருவர் இஹ்லாஸான எண்ணத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் மாலை நேரத்தில் ஓதி காலை ஆவதற்குள் மரணிக்கின்றாரோ, ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவரும் சுவர்க்கவாசிகளில் ஒருவராவார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை அழகிய ஒரு உவமையினூடாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்களும் இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்காக வேண்டியும் நாங்கள் இதற்கு முன்னால் செய்த பாவங்களுக்காக வேண்டியும் தப்புகளுக்காக வேண்டியும் இறைவனிடத்திலே இஹ்லாஸோடு எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் கெஞ்சி மன்றாடி இந்த பிரார்த்தனையை நாங்கள் கேட்கின்ற பொழுதோ நிச்சயமாக சத்தியமாக இறைவன் எங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.